பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல இங்க கதிரும் ராஜும் ரொம்ப சந்தோஷமா பீச்சுக்கு போறது, ஹோட்டல்ல சாப்பிட்றது அப்படின்னு ரொம்பவுமே ஜாலியா இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜு எக்ஸாமை நல்லபடியா எழுதி முடிச்சிருக்காங்க. அடுத்தது கதிர் ராஜு கிளம்பி ஊருக்கு போகணும்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஏற்கனவே தங்கமயிலுடைய ஸ்கூல்ல இருக்கிற கரஸ்பாண்டன்ட் தங்கமயிலு இது வரைக்கும் அவங்களுடைய சர்டிபிகேட் தரவே இல்லை அப்படின்னு நிறைய வட்டி கேட்டுட்டாரு. ஆனா தங்கமயிலும் இந்த டூப்ளிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன், தந்துடுறேன் சார்னு சொல்லி இழுக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா கால் பண்ணி பாண்டியன்ட்டையும் பேசிடுறாரு. இந்த மாதிரி உங்க மருமக தங்கமயிலு இது வரைக்கும் சர்டிபிகேட் எதுவும் தரவே இல்லை, ஸோ கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு திடீர்னு ஆடிட்டிங் வருவாங்க. அப்படி வரும்போது இந்த மாதிரி சர்டிபிகேட் இல்லாம ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருக்கோம்னு தெரிஞ்சா கண்டிப்பா அதனால நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேரு, எனக்கும் கெட்ட பேர் ஆயிடும் பாண்டியா. ஸோ நீங்க சொன்னீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தைக்காக நானும் எந்த ஒரு சர்டிபிகேட்டையும் வாங்கிக்காமே சேர்த்துட்டேன். ஆனா தருவாங்கன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் தரவே இல்லை. ஸோ கொஞ்சம் அதை மட்டும் தர சொல்லுங்க பாண்டியன் அப்படின்னு கரஸ்பாண்டன்ட் பேச, பாண்டியன் நேராக வந்து வீட்டில் தங்கமயிட்ட சொல்றாரு. என்ன மயிலே, இந்த மாதிரி ஸ்கூல்ல சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா நீ இன்னும் கொடுக்கவே இல்லையா? வேலைக்கு சொன்னா கொடுக்கணும்னு சொன்னியாமே, ஏன் இன்னும் தராம வச்சிருக்க? சர்டிஃபிகேட் காணும்னா தேடி பார்க்கலாம்ல, இல்லைன்னா டூப்ளிகேட் அப்ளை பண்ண சொன்னாலாமே, அதையாச்சும் அப்ளை பண்ணி முதல்ல கொடுக்குற வழியை பாருப்பா. அவங்க எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா ஒண்ணு, ஆமா நான் அக்கா கூட போறேன் மாமா, அதிகமாக போயிட்டு தேடி பார்க்குறோம், இல்லைன்னா நானே அக்கா வருஷம் போய் டூப்ளிகேட் அப்ளை பண்றேன், என்ன காசுன்னு கேட்பாங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லவும், சரிப்பா மீனா, நீ என்ன பண்ற, மயில் அழைச்சிட்டு போயிட்டு தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க தங்கமயில உடனே ரூமுக்கு போறாங்க. ஐயோ என்ன பண்றது இப்போ? இப்போ மீனா மட்டும் வீட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் தேடுன்னு சொன்னானா நாம நல்லாவே மாட்டிப்போமே. இப்போ என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணி நாம இந்த வேலைக்கு போறத முதல்ல நிப்பாட்டி ஆகணுமே அப்படின்னு தங்கமயில முடிவு பண்றாங்க. ஆனா நாமளும் எவ்வளவோ சரவண மாமாட்ட சொல்லியாச்சு. ஆனா சரவண மாமா கேட்கிற மாதிரி தெரியலையே. இப்போ என்னதான் பண்றது? இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு இங்க தங்கமயில போட்டு மண்டியை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா இங்க பாக்கியம் ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கமயில யாருன்னு பார்த்தா அம்மாவா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணமே அம்மா தான். அம்மா மட்டும் வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. இது பாட்டு வாய் இருக்குங்கிற பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுது. இங்க அவஸ்தைப்பட்டு மாட்டிட்டு முழிக்கிறது நாம தானே அப்படின்னு இங்க தங்கமயில் ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுமா சொல்லு. என்னடி மயிலு, என்ன ஃபோன் எடுத்த உடனே இவ்வளவு சலிப்பா பேசுற? ஏன்டி அம்மா மேல என்னடி கோவம் உனக்கு? அம்மா என்ன குறை வச்ச உனக்கு? மா நீ கம்முன்னு இருமா, எதுவும் பேசாதம்மா, நீனு பேசாம அமைதியா போயிடு. என்ன குறை வச்சியா? ஏமா நீ பண்ணிருக்க காரியத்தினால நான் இப்போ எப்படி மாட்டிட்டு முழிக்கும் தெரியுமா இங்க? என்ன மாதிரி சொல்ற? அம்மா ரெடி பண்ண உடனே என்ன பண்ணி வச்சாம்மா? ஏமா நீ பாட்டுக்கு சும்மா இல்லாம 2 டிகிரி முடிச்சிருன்னு சொல்லிட்ட. அவங்க இப்போ ஸ்கூல்ல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. வேலைக்கு போன இடத்துல இப்போ எனக்கு சர்டிஃபிகேட் கேட்டு டார்ச்சர் பண்றாங்கம்மா. அந்த கரஸ்பாண்டன்ட் சும்மா இல்லாம இப்போ கால் பண்ணி பெரியம்மாட்டே சொல்லிட்டாரு. பெரியம்மா இப்போ என்னை கூப்பிட்டு, சர்டிஃபிகேட் எங்கம்மா, தேடி எடுத்துட்டியா? நான் மீனாவை அனுப்புறேன், மீனாவை கூட வச்சு சர்டிஃபிகேட்டை தேடி பாரு, கிடைக்கலன்னா 2 பேரும் போயிட்டு அப்படியே புதுசா அப்ளை பண்ணிட்டு வாங்க, எவ்வளவு செலவாலும் பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு மாமா சொல்றாரு. இப்போ மீனாவை அடிச்சுட்டுனா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் மாட்டிப்பேன், அதே மாதிரி புதுசு அப்ளை பண்ண போனாலும் மாட்டிப்பேன். நீ இருக்க பாருமா, இப்ப நான் என்னமா பண்றது? எனக்கு பைத்தியம் அப்படி என்ன இருக்குமா எனக்கு நீ சொல்ற பொய்னால? வர கடுப்புக்கு இந்த பொய்யை இதுக்கு மேலேயும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா போய் அத்தை மாமாட்ட இந்த மாதிரி நான் படிக்கலாம் இல்லை, நான் வெறும் 10வது ஃபெயிலு தான் அப்படின்னு சொல்லிடலான்னு தோணுதுமா எனக்கு அப்படின்னு தங்கமன் சொல்லவும், பாக்கியவனே அடே அடி அடே கூறுக்கட்டவள, ஏண்டி இதுக்காடி நான் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி கல்யாணம் வச்சேன்? தங்கமயில இங்க பாருமா, அம்மா சொல்றது கேட்கணும் புரியுதா? இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லடி. இப்போ என்ன, சர்டிஃபிகேட் சமாளிக்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு போய் உண்மையை சொன்னா, ஓ மயிலு அப்படியாம்மா, இதுதான் நடந்துச்சா? நீ உண்மையை சொல்லிட்டியா? சரிம்மா சரிம்மா, உண்மையை சொன்னதுக்காக மாமா உன்னை மன்னிச்சு விட்டுறம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் பாருமா வேலையை அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறியா? இங்க அப்புறம் மயிலு, 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம். ஆனா அம்மா ஏதோ சின்னதா 2 3 பொய் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான், புரியுதா? அதுக்காகலாம் நீ ஒன்றும் கோவப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது லூசுமே முடிவு எடுக்காத. எதா இருந்தாலும் சரி அம்மா சொல்றதான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் நின்று. இதுக்குதான் உன்னை தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். மாப்பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டு வைடி, உன் கைக்குள்ள போட்டு வைடின்னு சொன்னேன். எங்க கேட்குற? நீ கேட்டிருந்தா இருந்தாலும் மாப்பிள்ளைட்டு சொல்லிட்டு நீ வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனா அதையும் பண்ண மாட்டேறமா. சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காதம்மா. எங்கம்மா நாம எது பேசினாலும் சரி, அங்க பாருங்க, கதிர் தம்பி ராஜா அழைச்சிட்டு சென்னை போயிருக்காரு. இவரு சென்னை வந்தப்போ என்னென்ன பண்ணாரு தெரியுங்களா? ஆனா கதிர் தம்பி இது வரைக்கும் யாருக்கும் ஃபோன் கூட அடிக்கல. இவங்க தான் எல்லாரும் ஃபோன் அடிச்சு விசாரிக்கிறாங்க. கதிர் தம்பி அவ்வளோ தைரியமா போது வருது.
அதை சொன்னா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கதிர் பண்றது தப்பு, கதிர் மாதிரி இருக்க முடியாது, கதிரை கண்டிக்கணும் அப்படின்னு கதிர் பண்ற தப்பை பத்தியும் அவரை கண்டிக்கிறத பத்தியும் பேசுறாரு தவிர அவர் பேசுனதை பத்தி சரின்னு சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி சுட்டுப்பட்ட இவருக்கு பேச்சு வரதான். அவர் சொல்றாரு, நீங்க கோடு போட்டாலும் சரி, இல்ல கோடு இருக்கு தாண்டுன்னு சொன்னாலும் சரி, உடனே தாண்டுவான்ப்பா நானு அப்படின்னு சொல்றாருமா. அப்படி இருக்கிற ஒரு அப்பா புள்ளைய வச்சுட்டு நான் என்னம்மா பண்றது? நல்லா குடும்பத்தை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கம்மா, போம்மா அப்படின்னு இங்க தங்க மயிலு புலம்புறாங்க. உடனே பாக்கியம், மயிலு ஏன்டி இப்படி புலம்பிட்டு கிடக்குற? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நீ வேலைக்கு போகாம இருக்கணும் அவ்வளவுதானே? சரி வை, போனை வை, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா நீ வந்து என்ன பண்ண போற? நீ வையடி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில போன் வைக்க சொல்றாங்க. மயில் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல பாக்கியம் வீட்டுக்கு வராங்க. வர பாக்கியம் பூ பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராங்க. சம்மந்தி, சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்க கரெக்டா கோமதி வெளியே வராங்க. வாங்க சம்மந்திமா, என்ன இந்த நேரத்துல தெரிய வந்திருக்கீங்க? என்ன கையில இவ்வளவு பழம் ஸ்வீட்டு, என்ன விசேஷம்? இது சந்தோஷமான செய்தியா அப்படின்னு சொல்ல, ஆமா சம்மந்தி, சந்தோஷமான செய்தி தான். அப்புறம் இதை விட நமக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும், கோமதி ஒண்ணே, என்ன சம்மந்திமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. பிசினஸ் ஏதாவது பெரிய லாபம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அட சம்மந்தி, பிசினஸ் என்ன சம்மந்தி பிசினஸ்? அது அப்பப்போ லாபம் வரும், லாபம் இல்லாம போகும். அதை பத்தி நான் கவலைப்படுறது சம்மந்தி. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வர போறாங்க, அதுக்குதான் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம வீட்டுக்கா? என்ன சொல்றீங்க சம்மந்தி புரியலையே. ஐயோ சம்மந்திமா, உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்றது, நம்ம மயிலே முழுகாம இருக்கா அப்படின்னு இங்க பாக்கியம் சொல்லவும், இந்த விஷயத்தை கேட்ட தங்கமயில அப்படியே ஷாக் ஆகுறாங்க ரூம்ல. ஐயோயோ, அம்மா என்ன அடுத்தடுத்து புதுசு புதுசா பொய்ய சொல்லிட்டே இருக்கு, இந்த பொய்யை எப்படி சமாளிக்குதுன்னு கேட்டா இப்ப அடுத்த பொய் ஓப்பன் பண்ணுது, என்ன பண்ண போறோம் இப்ப நாம? அம்மாட்ட சொல்லாம இருந்திருக்கலாமா இதை அப்படின்னு தங்கமயில பயப்படுறாங்க. கோமதி ஒண்ணு, என்ன சம்மந்தி சொல்றீங்க, உண்மையாவா? இங்கதான் இருக்க தங்கமயில், எங்கிட்ட ஒன்று சொல்லவே இல்லையே. என்ன சம்மந்தி உங்களுக்கு தெரியாதா? அவ வெக்கப்பட்டுட்டு சொல்லல, நான் யதார்த்தமா போன் அடிக்கிறேன் அப்பதான் சொன்னா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, கோமதி ஒண்ணு, மயிலே மயிலே அப்படின்னு ஓடுறாங்க. தங்கமயில் இங்க திருன்னு முடிச்சு நிற்கிறாங்க. மயிலே என்னம்மா முழுகாம இருக்கியா அப்படின்னு கேட்க, இங்க பாக்கியத்தை பாக்குறாங்க. பாக்கியம் ஆமான்னு மண்டையாற்றி அப்படின்னு சைகை காட்டுறாங்க. மயிலும் வெளி இல்லாம, ஆமாத்த, என்னம்மா மயிலே, நான் என்ன உன்ட்ட அப்படியா பழகிட்டு இருக்கேன் அத்தை, ஏன் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லலாம்ல, இது என்னம்மா உனக்கு வெக்கம் இருக்க போகுது, சரி வா உட்காரு வா அப்படின்னு மயிலை கூப்பிடுறாங்க. பாண்டியன் வராரு. வாங்க சம்மந்தி, என்ன சம்மந்தி திடுதுப்புன்னு அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி மயில முழுகாம இருக்கா அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் சந்தோஷப்படுறாரு. இங்க அப்பதான் சரவணன் வராங்க. சரவணன்ட்டே சொல்றாங்க, ஐயோ சூப்பர் மயிலு அப்படின்னு சொல்லி மயிலை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு வருமா, சரிப்பா நான் வேலைக்கு கிளம்புறேன், மயில நீ வரியா வேலைக்கு அப்படின்னு சொல்லவும், பாக்கியம் ஒண்ணு, என்ன மாப்பிள்ள என்ன விளையாடுறீங்களா, அவளே முழுகாம இருக்கா, அவள் வேலைக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்ல, சரவணன் ஒண்ணு, இல்லத்த வீட்டுல இருந்தா அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காதுல்ல, இப்படி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா கொஞ்சம் ஆரோக்கியமா அவளுக்கும் நல்லா இருக்கும்ல, அதுக்காக சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ள அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, கர்வமா இருக்காங்கன்னா மொதல் 3 மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் வேணா மீதியை பாத்துக்கலாம், அதனால இப்போதைக்கு வேலைக்கு போறதெல்லாம் செட் ஆகாது, மயிலு நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாண்டியனும் பார்த்துட்டு, ஆமா சரவணா அவங்க சொல்ல கரெக்டு தான், அதனால மயிலு வீட்டுல இருக்கட்டும், நான் கரஸ்பாண்ட் பேசிடுறேன், மயிலு இனிமே வேலைக்கு வர மாட்டா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மயிலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பொய்யிலும் தப்பிச்சிட்டோம். இப்போ அம்மா அதுக்கு அடுத்ததா புதுசா ஒரு பொய் சொல்லியிருக்காங்களே, இந்த கர்ப்பங்கிற பொய்ய, வேலைக்கு போறத கூட இப்படி 1000 வழி இருக்கு சமாளிக்கிறதுக்கு. ஆனா கர்ப்பத்தை என்ன பண்ண முடியும்? திரும்ப இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு வயிறு பெருசாகல அப்படின்னா, இல்ல டாக்டரை போய் செக் பண்ணணும் வான்னு சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ண போறோம்? அம்மா வாயிட்டு சும்மா இல்லாம இப்போ புதுசா நமக்கு ஒரு தலைவலி உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு ரொம்பவுமே கடுப்போட நிக்கிறாங்க தங்கமயிலு.